ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் இந்த முதல் ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். இந்த வேளையில் சகோதரன் தாமஸ் வந்து ஜெபிக்கும்படி தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. அந்தரங்கங்களை தொலாம்பரமாய் பார்க்கிறேங்க நல்ல தகப்பனே. இந்த காலவெளியிலே எங்கள் அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆராதனையில் உயர்வீராக தகப்பனே. எல்லாவற்றினுடைய நாம மகிமைப்பட இந்த வேளையில் ஆராதனை சமூகத்தில் ஒப்புடுக்கிறோம். பாடல்கள் முதல் தகப்பனே, சங்கீதங்களிலும் செய்திகளும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் உங்களுடைய அபிஷேகத்தினாலே வல்லமினாலும் ராஜா எங்களுக்கு எண்ணற்ற ராஜா போதிக்க விரும்புகிறீரோ அவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. காத்துக்கொள்வீராக. தொடர்ந்து உடைய பிரசன்னம் உடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 சங்கீதத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 119 25 முதல் 40 வரை. சங்கீதம் 119 25 முதல் 40 வரை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சில தெய்வங்களை பார்க்கணுன்னு, அவங்களுடைய வரம் வேணும், அருள் கிடைக்கணும்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும். ஆனால் நம்மளுடைய தேவன் என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவங்க மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அதே போல் அவருடைய நேரடி முக தரிசனம் வேணும்னா நம்ம பெரிய பிரபலமாக இருக்கணும், விஐபியாக இருக்கணும். ஆனால் செம்மையானவனை நோக்கி அவருடைய முகம் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அதே போல் நம்ம சுமந்து செல்ல தேவையில்லை. அவர் நம்மை சுமக்கிற தேவன், அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிற தேவன். பாவங்கள் சாபங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேவை. ஆனால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு தேவன் சொல்கிறார். அதே போல் பலி கேட்கிற தேவன் இல்லை நம்ம தேவன், பலியாக தன்னை இந்த நமக்கு கொடுத்த தேவன் அவர். அவருடைய கரத்தில் நம்ம அலங்காரமான கிரீடமாக இருக்கும், நம்ம அவரை அலங்கரிக்க தேவையில்லை. இப்போ மெய் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது தெரிஞ்சுக்கணும். அவரை வந்து கனம் பண்ணி அவரை நம்ம ஆராதிப்போம். மெய் தேவனை துதி, பெரு நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார், உன் பாவத்துக்காய் இயேசுவே மரித்தார், நீ மோட்சத்தில் சேர ஆறுயிர் இருந்தார். இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். போற்றுவோம்
நம்புவோம் நம்புவோம் லோக ரட்சகரை எம் மீட்பரின் மூலம் நற்கதியுண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம் சம்பூரண மீட்பை சம்பாதித்தன நல்லாசையுள்ளோர்க்கு ஈவேற்றன எப்பாவியானாலும் விசுவாசம் வைத்தால் அந்நேரமே மன்னிப்புண்டாமே. ஆமென். ஹல்லேலூயா. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை நம்புவோம் நம்புவோம் லோக ரட்சகரை எம் மீட்பரின் மூலம் நற்கதியுண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை நம்புவோம் நம்புவோம் லோக ரட்சகரை எம் மீட்பரின் மூலம் நற்கதியுண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை ஒரு எளிமையான வார்த்தை. We started in the New Year's What's Night service. Let your hands be strong. நம்முடைய கைகள் திடப்பட வேண்டும். பல நேரங்களில் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய வாஞ்ச விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் செய்யணும், எனக்கு ஆண்டவர் செய்யணும். என்னங்க புது வருஷம் வாக்குத்தத்தம் என்னங்க உங்கள் சபையில் என்ன கொடுத்தாங்க? எனக்கு நியூ இயர் பிறந்தாலே அந்த யாரோ சொந்தக்காரி மற்ற பிலீவர் உங்கள் சர்ச்சில் என்ன ப்ராமிஸ், உங்கள் சர்ச்சில் என்ன ப்ராமிஸ், அதில் என்ன கிடைக்குது, இதில் என்ன கிடைக்குது? ஐயோ ஆண்டவரே, இது கிடைக்கிறதே கிடையாது, என்ன கொடுக்க போகிறோம்? ஆமென். ஐயா, ரொம்ப வாங்கி 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 பழகப்பட்டுவிட்டோமா? இன்றைக்கு நீங்கள் நானும் தீர்மானம் எடுக்க வேண்டும். வாட் am I going to give? நான் என்ன செலுத்த போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நாளில் அருமையாவுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்களும் நானும் நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும், நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சகரியா 8ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் வாசிக்கலாம், 14-15 வரைக்கும் வாசிக்கலாம். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நான் முதற்கொண்டு கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாளில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, குறிப்பாக இந்த வசனத்தில் மறுபடியும் திரும்பி பார்க்கும்பொழுது 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் உங்கள் கைகள் திடப்பட கடவுது. 14 நினைக்கிறேன், மறுபடியும் 13 வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்றார், இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்கப்பா, ஆனால் பலன் இல்லை, இந்த முறை என்ன உண்டு? பலன் உண்டு. உன்னுடைய பலன் வீணா போது நினைக்காதே, உன் பலன் செலவழிக்கும் பொழுது அதில் ஒரு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Don't feel bad that your efforts are in vain, your efforts are lost. Please understand, they will bring a dividend, says the Lord. You will be blessed. Amen. ஆனால் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நாம் நம்முடைய பொறுப்புகளை பார்க்கலாம். ஆமென். ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் பலனை அளிப்பார். ஆனால் அதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டாம். இந்த நாட்களில் நம்முடைய கைகள் பலப்பட வேண்டும். மறுபடியும் வாசிக்கலாம், 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நார் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே. இந்த காலவெளியில் 2025ஆம் ஆண்டு யாருக்கு கர்த்தர் வார்த்தையை தருகிறார் என்றால், ஏற்கனவே வார்த்தையை கேட்டு வந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். You've been listening, you've been hearing these words. Amen.
So you've been hearing, அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக கர்த்தருடைய கிருபையினாலே இந்த சபையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறோமே. இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். We've been hearing. இன்னைக்கு சில நேரத்தில் பார்க்கும்போது சிலர் உண்டு, அவள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கவில்லை. இந்த காலத்திலே அநேக நேரத்திலே அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் காணப்படுகிறது. வார்த்தை இல்லாத நிலை இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபையிலே நீங்களும் நானும் வார்த்தையை கேட்டு வருகிற மக்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய கிருபையிலே நீங்களும் நானும் வார்த்தையை கேட்டு வருகிற மக்கள். ஆமென், hallelujah. Yes, we've been listening to the word. We've been hearing the word for some time, which means for a long time God has been speaking to us. நீண்ட காலமாக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உங்கள் கைகளை தடப்படுத்துங்கள். கைகளை தடப்படுத்துங்கன்னா நாட் டு பில்ட் யுவர் பாடி பில்டிங் இல்லைப்பா. Let your hands be strong, not to build your body, but to build the body of Christ. To build the church, to build the temple of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சரீரத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்கள் கைகள் தொடப்பட கடவது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். ஐயா, நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் 3 கல்யாணமும் வீட்டு கல்யாணம். எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, ஆனால் 3 கல்யாணம் நான் தான் செஞ்சேன். எங்கள் அண்ணன் அவர் அமெரிக்காவில் வந்தார். அடுத்த வாரம் அவர் கல்யாணம். ஸோ அவர் செய்யலை. என் கல்யாணத்துக்கு நானே கேக்கெல்லாம் வச்சு சர்ச்சில் டெக்கரேட் பண்ணிட்டு நேராக போய் உடுப்பு எடுத்துட்டு ஸ்டேஜெலாம் டெக்கரேட் பண்ணிட்டு வந்து நின்று கல்யாணத்துக்கு நான் போனேன். என் சகோதரி கல்யாணத்துக்கு நான் தான் எல்லாம் எடுத்து செய்ய வேண்டியது. நிறைய அது மாத்திரமில்ல, சபையில் நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஐயோ, சாதாரண காரியம் இல்லைம்மா. அந்த நேரத்தில் வரும் சண்டை. என்ன சண்டை வரும்? மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சண்டை வரும். நாங்கள் தான் செய்யணும். ஐயோ, கடைசி நேரத்தில் நிறைய பிரச்சனை வரும். அதான் சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னாங்க, கல்யாணத்தை பண்ணி பாரு தெரியும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா. கஷ்டப்பட்டு செய்வோம். அப்போ ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, நொட்டை சொல்லுவாங்க, ஏதாவது தடை பண்ணுவாங்க. நம்ம ஒரு வழக்கம் கூட இருக்குங்களே, இந்த கல்யாணத்து டைமில் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை என்ன பண்ணுவாராம்? எங்கே போகிறாராம்? காசிக்கு போகிறாரு. அவருக்கு இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் இதில் நிறைய ரொம்ப கடுப்பான வேதனையான பழக்க வழக்கம்லாம் வச்சுருக்கு. சரி, ரொம்ப கஷ்டமா? ஏன் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது தடை உண்டு. இது ரெண்டுத்தையும் இணைச்சு சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். ஆகையால நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது என்ன மாட்டுவாங்க? திஷ்டிலாம் மாட்டுவாங்க. ஏங்கம்மா திஷ்டிலாம் மாட்டுறாங்க? ஏம்மா என்னென்னமோ பண்ணுறாங்க? நன்றா இருந்து கொள்ளலாம். எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு விரோதமான காரியங்கள், சக்திகள் உண்டு. ஆமென், உண்டுமா? இது இதில் உண்மை இருக்கு. Because the enemy doesn't want you to be built up. நீ கட்டப்படுவது பிசாசனுடைய சுத்தம் அல்ல, விருப்பம் அல்ல. எங்கெங்கெல்லாம் கட்டப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம் நடைபெறுகிறதோ அதை பிசாசு அழிக்கும்படியா இருக்கிறான். அதனால் அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு ஆலயம் கட்டப்படுவதற்கு சும்மா கட்ட முடியாது. இதற்கு நம்முடைய கைகள் திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்டிங் இங்கே பார்க்கும்பொழுது வாசிக்கிறோம், இந்த ஆலயம் பார்க்கும்பொழுது இது தேவன் தங்குகிற இடம். இட்ஸ் a dwelling place of God. எபேசியர் 2 அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்கிற காரியம் அதுதான். வாசிக்கலாமே. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறேன், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஐயா, இந்த கல்யாணமும் சரி, வீட்டை கட்டும் போதும் சரி, நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வீட்டை கட்டியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜில் ஏன் தான் சொல்லுங்களேன் ஆரம்பித்தோம், அந்த அளவுக்கு ஒரு விரக்திக்கு ஒரு திருமணமும் சரி, வீட்டை கட்டும்போதும் சரி, அந்த லெவலுக்கு அநேகர் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆசையா வாஞ்சியோடு
அபிலாட்சியோடு ஒரு பெரிய பிளானோட திட்டத்தோடு ட்ரீமோட எல்லாம் ஆரம்பித்தோம். அப்படிலாம் ஆரம்பித்து அப்படி போகும்போது ஹாஃப்வே ஏன் தான் ஆரம்பித்தேன்னு தெரியலையே. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம் அருமையோடு. எங்கெல்லாம் அருமையோடு ஒரு கட்டுமான பணி நடைபெறுகிறதோ, ஒரு பெருகுதல் காணப்படுகிறதோ, ஒரு ஆசீர்வாதம் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் சத்துரு அழிக்கும்படியாக இருக்கிறான். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இதற்கு உங்கள் கைகள் தடப்பட கிடவது, கைகள் தடப்பட கிடவது. ஆமென், ஹல்லேலூயா. சிறு வயதிலிருந்து அருமையாவில் இந்த கட்டுமான பணியெல்லாம் பார்க்குறதுக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எதிர் வீட்டில் இந்த பில்டிங்கில் முன்னாடி இன்னொரு பில்டிங் இருந்துச்சு. அந்த பழைய ஆட்களுக்கு தெரியும், அந்த பில்டிங்கில் தான் இருந்தோம். இந்த தெருவில் 72 வந்தோம். வாட்சனை சர்வீஸில் 2-3 ஃபோட்டோஸ்லாம் காமிச்சேன். ஸோ அந்த எதிர் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது அப்போ எனக்கு 10 வயசு. அந்த 10 வயசில் இருக்கும்போது என்னோட பக்கத்து பில்டிங் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸாக இருந்துச்சு. அந்த பில்டிங் கட்டுற ஆரம்பத்திலேருந்து காலையில் ஏஞ்சி போயிடுவேன், பக்கத்து வீட்டு போய் பார்ப்பேன். அஸ்திபாரம் எடுத்த நாள் முதல் கொண்டு அங்கே ஒவ்வொருத்தில் பார்த்தேன் பெடல் போடுவாங்க, அப்புறம் எல்லாம் போட்டு கடைசியில் பில்லர் எழுப்பினாங்க. ஒன்றொன்றையே பார்ப்பேன், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பார்ப்பேன். ஸோ ஐ ரியலி லைக் டு see how the building rises up. அந்த பில்டிங் கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அது மாத்திரமல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு பிறகு 13 வயசு இருக்கும் அன்றைக்கி இந்த பில்டிங் இங்கே வந்தோம் நாங்கள். அவங்க பழைய ஒரு வீடு இருந்துச்சு. அந்த பழைய வீடு அப்படி இடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் இருந்துச்சு. அதை எல்லாம் அந்த மெட்ராஸ் ஸ்டைல்ஸ் அந்த கட்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கும், அதெல்லாம் தூக்கி வச்சு அந்த இரும்பு ட்ரஸ்லாம் வச்சு தூக்கி வச்சு அப்படி தான் நிற்க வச்சுது அந்த வீட்டை கொஞ்ச நாளைக்கு. பின்னாடி ஒரு ஆலயத்தை கட்டினேன். அந்த ஆலயத்தை கட்டினா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுந்தருடைய அப்பா தான் மெயின் மேசன். இங்கே சுந்தருடைய அப்பா தான் அங்கே இருந்தார். அவர் தான் இந்த பழைய ஆலயத்தை கட்ட உதவி செய்த மெயின் மேசன் அவர் தான். ஸோ அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதெல்லாம் பார்த்த நாட்கள் உண்டு. அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு பைபிள் கால் படிச்சுட்டு வந்த உடனே அப்பா அங்கே நேராக மங்கமடம் தான் அமிச்சாங்க. அங்கே போய் அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அப்போது பழைய ஆட்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும், நவமணி அங்கிள் இருந்தாங்க. அந்த நவமணி அங்கிள் தான் வருவாங்க, உதவிக்கு வருவாங்க. அவங்க போவாங்க, இவன் தான் அமெரிக்காவில் இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது, காலையில் எழுந்துச்சி போய் திம்ஸ் அடிக்கிறது வேலை. அப்படி அங்கே ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பார்க்கும்போது இந்த பெருந்தோட்டத்தில் 2 முறை ஆலயத்தை கட்டணும். நேற்று தெரியாத அந்த வாட்சனை சர்வீஸில் பார்த்தோம், 2 முறை ஆலயம். அதற்கு அநேக மக்கள் உதவி செஞ்சாங்க. குறிப்பாக நேசன் என்ன அடிக்கடி அந்த பொறுப்பை எடுத்து இந்த செஞ்சாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பில்டிங் கட்டுறதை பார்த்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பில்டிங் காரியத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய பேர் வீடு கட்டும்போது கூட பார்த்துருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. இப்படி இந்த சர்ச் கட்டும்போது பின் வீட்டுக்காரங்க ரொம்ப சண்டை, கட்ட விட மாட்டாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. அருண் வீட்டு கட்டும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க பயங்கர சண்டை. ஏன்னா அது என்னமோ தெரிலங்க, உன் இடத்துல நீ கட்டுற அவனுக்கு பொறுக்காது. பார்த்துருக்கீங்களா? அவன் இடத்துல எடுக்கல, உன் இடத்துல நீ வீட்டை கட்டுறது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஏதாவது நல்லது நடக்குதா அவனுக்கு பொறுக்காதுமா. அப்படி இருக்கும்போது இந்த புதிய ஆண்டில் நீங்களும் நான் வாஞ்சிக்கிறோமே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என் குடும்பம் இதெல்லாம் கட்டப்படணும் ஆண்டவரே. சும்மா அதே கட்டுன்னு விட்டுருவாங்களா? இல்லைம்மா, நன்றா இருந்து கொள்ளலாம். இன்றைக்கு this is not going to be easy, and so we are got to do certain things that is there to oppose the building. இந்த கட்டடத்தை தடை செய்யக்கூடிய காரியங்களுக்கு விரோதமாய் நீங்கள் நானும் சில காரியங்களை நடப்பிக்க வேண்டும். மறுபடியும் போகலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போகலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் முதல் அருமையாவிலே 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, அவருடைய யார் கேள்விப்பட்ட போது? சத்துருக்கள். நன்றா இருந்து கொள்ளலாம். நீ வந்த கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் பேசினார். நம்மளுக்கு தெரியும். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கோரேஸ் மன்னன் மூலம், அரசன் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நடந்த காரியம் என்ன? கோரேஸ் வருகிறான். கோரேஸ் எப்படி வந்தான்னா, கோரேஸ் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆமென். ஒரு பெரிய அதிகாரமே உண்டுமா. ஆகையால் இவன் பார்த்தீங்கன்னா அண்டா எடுத்துக்கொள்ளலாம். கோரேஸ் சாதாரண ஒரு காரியம் அல்ல. அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பாபிலோன் ராஜ்யத்தை வென்று அவன் வருகிறான். பாபிலோன் ராஜ்யத்தை வெல்லுவது சாமானிய காரியம் அல்ல. அவங்க தாங்க பாபிலோன் ராஜ்யம் தாமா தலை சிறந்த ஒரு ராஜ்யம். உலகத்தை ஆண்ட ஒரு அந்த பாபிலோனெல்லாம் ஜெயிக்கவே முடியாது.
அந்த பாபிலோனை ஜெயிக்க முடிஞ்சது. யாருங்க தைரியம் கொடுத்தா? அது ஏதோ தெரியலங்க, அங்கே யூதேயா இஸ்ரேல்னு ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்தில் அங்கே ஏதோ கடவுள் மற்றவங்க மாதிரி இல்லை, அவங்க வேற ஏதோ கடவுள். அந்த கடவுள் என்ன குறித்து என்ன பண்ணியிருக்காராம், சொல்லியிருக்காராம். நான் பிடிப்பானா எல்லாம் ஜெயிப்பானா சொல்லிட்டு அவர் சொல்ல. அப்படியா? அப்படி பார்த்தா என்னாலே நம்ப முடியல இந்த காரியம் நடந்துச்சு. எப்போ? அந்த ராத்திரியில் தானே. வாசிருக்கீங்களா இல்லையா? தட் வெரி நைட் ராவரோட ராவார்மியாவில் நடந்துச்சு. அப்போ சொன்னா, ஐயோ என்ன பண்ண போகிறேன், இந்த கடவுளுக்கு என்ன கட்ட போகிறேன், ஆலயத்தை கட்ட போகிறேன். அதை இவரால் தான் நான் ராஜாவாயிட்டேன், இவருக்கு ஆலயம் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா விதமான அந்த நேபுகாத்நேசர் பாபிலோன் ராஜ்யம் அருமையாவில் களவாடின எல்லா விதமான பொற்பாத்திரங்களையும் அது மாதிரி இவனும் எக்ஸ்ட்ரா கொடுத்து, போப்பா கட்டு, நான் ஆர்டரை கொடுக்குறேன். அப்படிலாம் வந்தாங்க. 2வது வருஷத்தில் வேலை ஆரம்பித்தாங்க. அருமையாவில் ஆரம்பிக்கப்பட்டது. நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஒரு பக்கத்தில் சாதகமான, ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதமான, ஒரு பக்கத்தில் அருமையாவில் உதவி செய்யக்கூடிய நபர்கள், உண்மையாக உதவி செய்யக்கூடிய மக்கள் இருந்தாலும் நினைக்க வேண்டாம், ஈஸியாக கட்டிடலாம். அதான் நீங்கள் அருமையாவில் இந்த வேதத்தில் இந்த கதைகள்லாம், இந்த பாடங்கள்லாம் நமக்கு ஒரு பாடம் புகுத்தும்படியாக இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் சம் குட் சப்போர்ட் தட் டசன்ட் மீன் தட் யூ கேன் ஈஸிலி ஸ்டார்ட் பில்டிங். எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, எனக்கு இந்த நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்கட்டுமே, ஜாக்கிரதையா இருமா. டோன்ட் யூ எவர் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் யூ கேன் ஈஸிலி கெட் பில்ட் அப். எளிமையாக எளிதாக கட்டப்பட முடியும் என்று யோசிக்க வேண்டாம். அருமையாவில் ராஜா, அந்த சக்கரவர்த்தி சாதகமாக இருந்தாலும் வேலை நின்று போச்சு. அறிந்து கொள்ளலாம். நான் பிலடெல்பியாவுக்கு வரேன், இருக்கட்டும், எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர், எனக்கு இப்படிப்பட்ட வசதி இருக்குது, எனக்கு இவ்வளோ வசனம் தெரியும், எல்லாம் இருக்கட்டும், வெரி குட். யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக எல்லாம் நடந்தணும்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு அருமையாவில் இதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் இருக்க முடியுமா? இஸ்ராக்கு அருமையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட்டோட வரும். ஜெருபாபேல் வந்தாங்க, இருக்கட்டும், அதனால வேலை நின்று போச்சுமா. இந்த உண்மையில் அறிந்து கொள்ளலாம். மறுபடியும் இன்றைக்கு பல நேரங்களில் சொல்ல, இந்த பாச நான் அந்த பாச தலையில் கை வச்சோம், இருக்கட்டும், யார் வேணா தலையில் கை வைட்டோம், உனக்கு எல்லா பேக்ரவுண்டில் பேக்கப்லாம் இருக்கு. எஸ்ராக்கு இல்லாத பேக்கப்பா, ஜெருபாபேலுக்கு இல்லாத பேக்கப்பா. ஆமென். இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்கள் நான் வந்திருக்கிறோமே, பல விதமான வாஞ்சியோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். அருமையான ஒரு பக்கத்தில் மனசில் உற்சாகம் இருக்கும். ஆமாம், இந்த சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட் இருக்கு, பேங்க்ல இவ்வளோ காசு இருக்கு, வீட்டை கட்டிடலாம். நினச்சிடாதம்மா. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம இதை வச்சு தான் நான் கடைக்கு போடுறோம். இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ சப்போர்ட் இருக்கு, இவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இல்லைம்மா, திடீர்னு ஒரு தடை வரும். காரணம் என்னவென்றால், எங்கெல்லாம் ஒரு கட்டுமான பணி நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு நன்மை நடக்கிறதோ, அதை கெடுப்பதற்கு ஒரு சத்துரு உண்டு. இவர்கள் யூதாவின் சத்துருக்கள், ஆண்டோட பிள்ளைகளின் சத்துருக்கள். அறிந்து கொள்ளலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், there is always an enemy when something is built up, when something is constructed. வாசிக்கலாம், மறுபடியும் 1 வசனத்தை வாசிக்கலாம். சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகாய புத்தகத்தில் வாசிக்கிறோம், இவங்க ஆலய கட்டுமான பணியை விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க? இவங்க சத்தமாக சொல்லுங்களேன். தெரியும் தானே? இவங்கெல்லாம் அந்த ஊரா வெளியூருங்களா? அங்கே லோக்கல் மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரிஜினலாக அந்த ஊர் தான். ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ யாருங்க, நீங்களே யாருங்க, வந்தேரிங்க. என்னவா வந்தேரியில் நீலாம் இப்போ வந்த ஆள், நீ நேற்று வந்த ஆள். நல்லா கவனிங்க. இவங்கெல்லாம் வீட்டை கட்டினாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆகாயில் வாசிக்கிறோம். சொந்த வீட்டை கட்டினாங்களா? சொந்த வீட்டை கட்டும் போது எதிர்ப்பு வந்துச்சா? இல்லை. ஆலயம் கட்டும் போது எதிர்ப்பு வந்துச்சு. ஆமென். இதில் தெரிய வேண்டாமா? ஐயா, நல்லா இருந்து கொள்ளலாம். இவங்கெல்லாம் நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்தினா தடை வரும். மற்றதெல்லாம் தடையே கிடையாது, மற்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவங்க சொந்த வீட்டை கட்டினார்கள். 20 வருஷம் அவன் மச்சு பாப்பட்ட வீட்டில், நல்ல சூப்பர் வீட்டில், நல்லா டைல்ஸ் போட்டு, நல்லா கல்லுகள்லாம் பதிச்சு எல்லாம் கட்டுவாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன தீர்மானம் ஆண்டவருக்காக எடுத்தால் செய்ய முடியாது, தடை. இதான் நடக்குது இன்னைக்கு நடக்கலையே, அன்னைக்கே இது நடந்துச்சு.
இவங்க வந்தாங்க, ஒரு ராஜா சப்போர்ட் இருக்குது, பணபலன் இருக்குது, எல்லா பலனும் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, வந்து கட்டணும்னு வந்தாங்க. அதை செய்ய முடியல, மற்றதெல்லாம் செய்ய முடியுது. அதே தான் இன்னைக்கு நடக்குது. அப்படின்னா கொஞ்சம் நம்ம கண் விழித்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் நானும் அறிய வேண்டிய, உணர வேண்டிய ஒரு காரியம். அருமையால் தெளிவாக வாசிக்கிறோம். இப்படி தான் ஆகையால் இந்த வருஷம் ஐயா இதை நான் விட போகிறதில்ல. ஆமென். தொடர்ந்து ஐயா இதே நிலைமை வரப்போகிறதில்ல. யார் தெரியுமா? நான் வசனத்தை கேட்டு வந்தவன். பல ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் இவர்கள் யார் என்றால் அருமையாவுள்ள ஆலய கட்டுமான பணிக்கு சத்துருக்கள். வேறு எதுக்கும் சத்துரு கிடையாது. ஏன் நமக்கு தெரியும், நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்மளுக்கு வாழ்வும் வந்தால் பிரியமானவனே, ஆத்மா வாழ்ந்தால் தான் நான் வாழ முடியும். இப்போ நான் வாழ்கிறேன்னு நினச்சா எல்லா வாழ்வும் போய்டும், எனக்கு தெரியும். அதோட முதலாவது எதை தேடணும்? இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இது தேடினா தான் பிரச்சனை வருது. ஏதோ இந்த முதல் வருஷம் புது வருஷம் வரணும்னு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் ரெகுலராக வந்தால் கஷ்டம், எனக்கு வந்தால் பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட சகோதரனே சகோதரியே, இதை விட்டால் வேறு வழிக்கு நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு சத்துருவாக இருந்துடலாம். ஆண்டவர் சத்துருவாயிடக்கூடாது. ஆமென். பெருமுள்ளவனுக்கு கர்த்தர் சத்துருவாய் இருக்கிறார். ஆமென். எதிர்த்து நிற்கிறான்னு என்ன அர்த்தம்? என்ன? எதிரியாய் இருக்கிறார். Who is your enemy? God is your enemy. When you have pride, God. So please understand, it's better for us to have the enemy as the enemy, not God. So இந்த ஆண்டில் அருமையாவுள்ள இருக்கட்டும், பரவாயில்ல, we are going to do something. இதற்கு கைகள் தடப்பட கடவுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ள பல நேரங்களில் இப்படிப்பட்ட சத்துருன் காரியம் நமக்கு தெரியல. இதை தான் 2 கொரிந்தியர் 2:11 எபேசியர் 6:11 எடுத்து வாசிக்க வேண்டாம். அருமையாவுள்ள அங்கே என்ன பார்க்குறோன்னா, பிசாசோட தந்திரங்கள் நமக்கு, அதெல்லாம் நான் சும்மா சொல்லிக்கிறோம், சும்மா வாயில் தான் சொல்கிறோம். நிறைய நேரத்தில் திரும்ப திரும்ப அதே பிரச்சனையில் விழுந்து போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு அருமையாவுள்ளே அறிந்து கொள்ளலாம். பல நேரங்களில் ஒளியின் தூதனை போல வருவான். காரணம் என்ன? அவன் ஒரு தூதன். ஆமென். நம்ம வருது, அவன் யாருங்க? உங்களுக்கெல்லாம் முன்னாடி அவன் யாருங்க? அவன் தான் தூதன். அவன் தான் வர்ஷிப் தூதன். சாதாரண தூதன் கூட கிடையாது. ஆராதிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆராதிக்கும்படி அபிஷேகத்தை பெற்ற தூதன். ஆமென். அறிந்து கொள்ள. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ we are dealing with a different kind of enemy. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்து நமக்கு தெரியும். உலகம், மாம்சம், பிசாசு. உலகம் எங்கே இருக்குது? வெளியே இருக்கு. பிசாசு எங்கே இருக்கிறான்? ஐயோ, சந்தேகம் வந்துருச்சா? வெளியே இருக்கிறான். மாம்சம் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு. ஆமென். ஸோ எனக்கு எப்போல்லாம் இந்த கட்டுமான பணி வருதோ, எப்பொழுதெல்லாம் அருமையாவுள்ள ஒரு பெருகல் காணப்படுகிறதோ, இந்த உலகம், மாம்சம், பிசாசு, ஐயா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாய் செயல்படுவாங்க. இவங்களுக்கு விரோதமாய் நான் செயல்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இட்ஸ் சிம்பிள், தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஆகையால் இந்த நாள் அறிய வேண்டிய காரியம் என்ன? என் கைகள் பலப்படணும். எதுக்கு பலப்படணும்னா, அழிக்க பலப்பட வேண்டும், கொல்ல பலப்பட வேண்டும். ஐ நீட் டு ஸ்ட்ரெங்தன் மை ஹேண்ட்ஸ் டு டெமாலிஷ், டு கில், டு பிரேக். நான் பார்த்தோம், இந்த கை, த ஹேண்ட்ஸ் சிம்பலைசஸ் மெனி திங்ஸ். வாட்ஸ்அப் சர்வீஸில் பார்த்தோம். அதில் குறிப்பாக இந்த கரங்கள் அருமையாவுள்ள அழிக்க, இந்த கரங்கள் கொல்ல அருமையாவுள்ள பலப்பட வேண்டும். மேத்யூ 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தேங்க்யூப்பா. ஒரு மனுஷனுக்கு சத்துரு. ஸோ சத்துரு எங்கே இருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் அருமையாவுள்ள அறிந்து கொள்ளலாம். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு கூட்டச்சனம் அருமையாவுள்ள கர்த்தருடைய கிருபை உண்டு, கர்த்தர் உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு, எல்லா விதமான பேக்கப் உண்டு. ஆனால் அப்படி ஆரம்பித்தா அது நடத்த முடியல. காரணம் எல்லாம் சத்துருக்கள் உண்டு. வாசிக்கலாம். எஸ்ரா 4:2 வாசிக்கலாம். அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய. ஜாக்கிரதையா இருப்போமா. இன்னைக்கு சில உதவிக்காரர்கள் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு உனக்கு தேவை உதவி இல்லை, நீ உனக்கு தேவை உத்வேகம், உற்சாகம் அவசியம்.
இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பான நபர்கிட்டலாம் உதவி நாடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அருமையாக உள்ள இன்றைக்கி நாம் தவறான நபரிடத்தில் உதவி நாடினால் நமக்கு வேலை நடக்காத, வேலை நின்றுடும். ஆமென். அது வீடு கட்டுமான பணியாக செல்லும், உன் குடும்ப சமாதானமாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம். உன் குடும்ப பிரச்சனைன்னா சிலவங்க வந்து அப்படி வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா ஹெல்ப்பையும் வாங்க வேண்டாம். ஆமென். அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய குடும்பம் குட்டுச்சவரானதுக்கு காரணமே உதவி செய்து வந்த மக்கள் தான். அதனால் குடும்பம்லாம் கெட்டு போச்சு. உதவி செய்ய வந்தார்கள். 4 வசனத்தை வாசிக்கலாம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணினார்கள், கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. 5 வசனத்தை வாசிக்கும்போது ஆலோசனைக்காரரை கூலியாய் ஏற்படுத்தினார் பார்க்க. இதெல்லாம் நான் பார்த்தோம். 3 வசனத்தை இன்றைக்கு வாசிக்கலாம். லெட்ஸ் ரீட் verse 3. அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, உதவி செய்ய வந்தவங்களை என்ன பண்ணிட்டாங்க? இவங்க சொல்லுங்களேன், நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள சத்தமாக சொல்லுங்கள். வெட்டி விட்டாங்க. அவங்க வெட்டி விட்டுறாங்க. இந்த காலவெளியில் அருமையாக உள்ள என்னை வெட்டி விடுவதற்கு, அழிப்பதற்கு உன் கைகள் திடப்பட வேண்டும். எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நிச்சயமாக கட்டணும் செய்யணும்னு ஆசைலாம் இருக்குது. சில விட வேண்டிய காரியங்களை இன்னும் நான் விடவில்லை. அது விடாதபடினாலே என்னோடய வாழ்க்கையில் அந்த ஒரு அந்த வெல்லுதல், அந்த வெற்றி காணப்படுகிறது. திருடவும் கொள்ள அழிக்க வரான். அது யாருடைய வேலை சொல்லுங்களேன்? பிசாசு வேலை. கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். நம்ம கூட என்ன பண்ணணும்? உண்மைம்மா, அழிக்கணும். சரி பார்க்கலாமே. சில பார்க்கும்போது ஐயோ என்னங்க அப்படின்றாங்க. மத்தேயு 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன். தேங்க்யூ. ஆமே. பூமியில் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். என்ன ஜீசஸ் இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமோ. இன்னும் இப்போதான் இவ்வளோதான் சொல்லிட்டு கேரல்ஸ் போய் வீடு போய் சமாதானம் சொல்லிட்டு வந்தோம். அவரை சொல்ல நீ நினைக்கிறியா சமாதானம் இல்லை? நான் எதுக்கு வந்தேன்? பிரிவினை, பட்டயம். அருமையாளர்களே, இது இயேசுவுடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், அருமையாளர்களே, இன்றைக்கு உண்மையான சமாதானம் வேண்டும் என்றால் நான் அருமையாளர்களே பிரிக்க வேண்டிய காரியம் பிரிய வேண்டும், அழிக்க வேண்டிய காரியம் அழிக்க வேண்டும். அது செய்யாத பட்சத்தில் உண்மையான சமாதானம் இருக்காது. ஸோ எந்த ஒரு கட்டுமானம் பண்ணி வேண்டும் என்றால் அங்கு நிச்சயமாக ஒரு அழிவு காணப்பட, ஒரு உடைப்பு காணப்பட வேண்டும். Without breaking there is no building. பொதுவாகவே அருமையாக ஒரு வீடு கட்ட போகிறாங்கன்னா, நேற்று கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் கட்ட போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க, போரு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு ஆரம்பிக்கும் போது என்னமோ சொல்கிறாங்களா, இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கம்மா? வீடு கட்டும் போது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? கிரவுண்ட் என்னங்க? பிரேக்கிங். ஆமாம். ஏம்மா ஏன்னா கிரவுண்டை பிரேக் பண்ணாமல் பில்ட் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல போய் உடமா நம்மளாம் தெரியுமே. மத்தேயு 7 எடுத்து வாசிக்க வேண்டாம். 7 அதிகாரத்தில் 2 பேர் வீட்டை கட்டினாங்க. ஒருத்தன் பிரேக் பண்ணாமல் கட்டினான், அப்படி தானே? எது மேலே? அவன் தான் பிரேக் பண்ணல, அப்படியே கட்டினான். இன்னொருத்தன் கட்டுறதுக்கு என்ன பண்ணான்? பிரேக் பண்ணி கட்டினான். எந்த வீடு நினைச்சு? ஐயா, இன்றைக்கு நிறைய பேர் கட்டணும், நான் பெருகணும், ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், நீ பிரேக் பண்ணாமல் நீ கட்டுற, ஏதோ நிற்க போகிறதில்லம்மா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ வாண்ட் திஸ் பில்டிங் டு ஸ்டாண்ட், யூ காட் டு ஸ்டார்ட் டு பிரேக். இன்றைக்கு நீங்கள் நானும் உடைக்க வேண்டிய காரியங்களை உடைக்க வேண்டும். ஆகியால் உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இந்த நாள் அருமையாளர்களே, there are certain things we need to break. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும் என்றால் பழையவைகள் அழிக்கப்பட வேண்டும். பழையவைகள் அழிக்கப்படாமல் நான் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற சகோதர சகோதரி, are you expecting something new? Are you expecting something better? Then you get ready to kill and destroy.
அப்படி என்றால் பழையவைகளை கொன்றுவிட, பழையவைகளை அழித்துவிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அருமையுள்ளே எல்லாம் புதிதாகிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Again, every time you want something new, the past should be killed. ஒரு புதிய காரியம் வர வேண்டும் என்றால், விரும்புகிறோம் என்றால் பழைய காரியங்களை அழிக்க வேண்டும். ஆமென், அகற்ற வேண்டும். எஸ்ஐயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. எடுத்துக்கொள்ளலாம். இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற சகோதரனை சகோதரியே, புதுமை நாடுகிற சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு பழையவைகளை அழித்துவிட, கொன்றுவிட ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆனால் இன்னைக்கு நாம் என்னன்னா, பழசுலேருந்து கொஞ்சம் கொண்டாந்துடலாமே, அதையும் வச்சுக்கலாம், இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் என் கைகள் தொடப்படணும். எதற்குன்னா, வெட்டி விடுவதற்கு, அழிப்பதற்கு, அகற்றுவதற்கு என் கைகள் தொடப்பட வேண்டும். இதை தான் அருமையாக உள்ள ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஞானஸ்நானத்தை குறித்து பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் வேறு ஒன்றும் கிடையாதுமா, பழைய மனுஷன் செத்து புது மனுஷன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பழைய மனுஷன் இன்னும் சாவலை. பழைய பழக்கங்கள் இன்னும் அவங்களை விட்டு அகலவில்லை. வேதாமத்தில் இது முதல் ராஜா சவுல், அருமையான அழைப்பு. அது மாதிரி ஒரு அழைப்பு வேதாமத்தில் வேறு எந்த ராஜாவும் பெறலாமா? நீங்கள் தயவுசெய்து பைபிள் முழுசும் பாருங்கள். அநேக ராஜாக்கள் யூதாவில் இருந்தாங்க, இஸ்ரேலில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஆண்டோட பிள்ளைங்க தான். இரபேம் அழைக்கப்பட்டான், அந்த துணிகள்லாம் கிழிச்சு அழைக்கப்பட்டான். எகு அழைக்கப்பட்டான், அருமையாவிலே தாவீது அழைக்கப்பட்டான். ஆனால் சவுல் அழைப்பை போல எந்த ராஜாவும் அழைப்பை பெறல. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அழைப்பை பெற்ற சவுல் ஏன் அழைப்பை இழந்தான் என்றால், அவன் கொல்ல வேண்டியது கொல்லலை. ஒரே காரணம் அதுதாம்மா. சவுல் விபச்சாரம் செய்யலை, சவுல் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. மற்ற ராஜாக்கள் விக்கிரக ஆராதனை செஞ்சவங்க உண்டு, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ராஜாக்கள் உண்டு, வேசித்தனம் பண்ணாங்க. ஆனால் சவுல் இதெல்லாம் செய்யல. சவுல் என்ன தெரியுமா செய்யாமல் இருந்தான்? வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15 1 2 3. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, கவனிங்கம்மா, இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷில் இருந்தால் யாரும் எடுத்து வாசிங்களேன். 3ஆம் வசனத்தை இங்கிலீஷில் NKJV இருந்தால் எடுத்து வாசிங்க. No, go and attack Amalek and destroy them. Listen carefully. Utterly destroy all that they have and do not spare. Utterly destroy, not do not spare. திரும்ப சொல்லுங்க, do not spare them, but kill both man and woman, infant and nursing child, பால் குடிக்கிற குழந்தை, nursing child, suckling child, ox and sheep, camel and donkey. Church, please understand, there are certain things we have to do. நம்ம கேட்கறதுக்கே ஐயோ என்னங்க இப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவாரா? ஐயா, அவனுடைய கடந்த காலத்தில் சில காரியங்களை நீ ஈவு இரக்கம் இல்லாமல் அழித்து விட வேண்டும். இன்னைக்கு சில நேரத்தில் பரிதாபப்பட்டு நாம் என்ன பண்ணோம், சில காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஐயா, அதை அழித்து போட உன் கை பலப்படணும். ஆமென். சில காரியங்கள் இருக்குமா, கடந்த காலத்தில் நீ பெருசா ஒன்றும் தப்பு கிடையாது, பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதாங்க பிரச்சனை. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து தெரிஞ்சுக்கோ,
அந்த குழந்தை கூட என்ன பண்ணாத, விட்டு வைக்காத. ஆடு மாடு வேண்டாம். நம்ம எல்லாரும் தெரியும் சவுல் என்ன பண்றான், அங்க நிறைய பேரை கொண்டு வந்தான். எதுக்கு கொண்டு வந்தான்? கர்த்தருக்கு பலி செலுத்த. வேண்டாம்பா. இது ஒண்ணுதாமா அவன் செஞ்ச தப்பு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. இன்றைக்கு இந்த கைகள் பலப்பட வேண்டும். எதுக்கு பலப்படணும்? அருமையோடு, ஐ நீட் டு கில், ஐ நீட் டு டெஸ்ட்ராய். நான் கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும். என்னோட வாழ்க்கையில் அருமையோடு கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி தடையா இருக்கிற காரியங்களை நீ கொன்று போட வேண்டும், அழித்து விட வேண்டும், அதை வெட்டி விட வேண்டும். இதற்கு கைகள் பலப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு இல்லைம்மா இதுங்க. இன்னைக்கு இது கை வர மாட்டேங்குது. இன்னைக்கு we have to take a very firm, strong decision to cut off certain things in the past for which my hands needs to be strong. Amen. சவுல் இந்த ஒரு காரணத்தினாலே அவன் அழைப்பை இழந்து போகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 28 29 வாசிக்கலாம். Leviticus chapter 27 verse 28 and 29. ஒருவன் தன் வசத்திலுள்ள நர ஜீவனிலாவது, நல்ல கவனிங்கம்மா, தன் வசத்தில் உள்ள, தன் கையில் உள்ள நரஜீவன், மிருக ஜீவனிலாவது. நரஜீவன்னா மனுஷால், அடுத்தது மிருக ஜீவன், காணியாட்சி நிலத்திலாவது, எல்லாட்டி சொத்து, எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது கர்த்தருக்காக சாபத்தீடாகன்றதை நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா பரிசுத்தமாய் வேண்டிக் கொண்டால். நல்லா தெரிஞ்சுங்க, சாபமும் பரிசுத்தமும் ஒன்று. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அதுதாங்க வசனம். ஆண்டவருக்கு பரிசுத்தம், அதை நீ தொட்டா உனக்கு. சரி, இப்போ சொல்லுங்க, சாபமா பரிசுத்தமா? இப்போ எரிகோ பரிசுத்தமா சாபமா? சாபமா? ஆண்டவருக்கு பரிசுத்தம். முதல் பட்டணம். ஆமென். முதல் பட்டணம் யாருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தம். அது ஆகான் தொட்டான், சாபம். இப்போ விளங்குதாம்மா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று, ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால், ஆண்டவருக்குன்னு நேர்ந்து கொண்டால் அதை நீ தொட்டா உனக்கு அது ஆண்டவருக்கு அது பரிசுத்தம், உனக்கு அது சாபம். நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கான்டெக்ட்ல வாசிக்கலாம். அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. அது விற்கப்படவோ மீட்கப்படவோ கூடாது. அடுத்தது வாசிக்கிறது தசம பாகத்தை கூட என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் மீட்டுக்கொள்ள. அந்த நாட்களில் பொருளில் தான் தசம பாகம் கொடுப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுலாம் பொரிஞ்சிருக்கும். அந்த கோழி குஞ்சில் முதல் குஞ்சு வந்த உடனே அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி இவ சொல்கிறா என்ன சொல்லுவாங்க, யாழ்னி சொல்லுவா, எனக்கு ஐயோ எனக்கு இஷ்டமே, எனக்கு மம்மி எனக்கு வேணும். அப்போ இல்லை, ஐயோ இதான் ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு, இது என்ன பண்ணோம், யார் கொடுக்கணும்? ஆண்டர் கொடுக்கணும். இல்லை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு கை காலெலாம் வச்சுட்டு அழுவாங்களே, அப்படிலாம் அழுவாங்க. சரிடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சு வந்து 100 ரூபான்னா என்ன பண்ணோம்னா, அந்த 150 ரூபாவா கொடுத்து அந்த கோழி குஞ்சை மீட்டு யார் கொடுக்கணும்? ஸோ ஒரு 10 கோழி குஞ்சு பொரிச்சிச்சுன்னா மற்ற கோழி குஞ்சுலாம் விலை எவ்வளோ? 100 ரூபா. இந்த கோழி குஞ்சு 150 ரூபா. விளங்குதா உங்களுக்கு? அது என்ன பண்ணிக்கலாம், நீ மீட்டு கொள்ளலாம். ஆமென். அதான் வாசிக்கிறோம். நீ அதை மீட்டு கொள்ளலாம், அதை நீ வாங்கி விடலாம். ஆனால் இதை என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒருவன் தன் வசத்திலுள்ள நரஜீவனிலாவது, மிருக ஜீவனிலாவது, காணியாட்சி நிலத்திலாவது, எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. விற்கவும் கூடாது, மீட்கவும் கூடாது. ஆமென். நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, சாபமா பரிசுத்தமா? இப்போ தெரியுதுங்களா? கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது. கேட்டுச்சுங்களா உங்களுக்கு? நரஜீவன்னா மிருகமா? நரஜீவன்னா மனுஷால். இங்கிலீஷில் வாசி. லெட்ஸ் 29 வாசிக்கலாம். No person under the who may become doomed to destruction among men shall be redeemed. You can't redeem the person. Shall surely be put to death. Surely be put to death person. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் நடக்கிற காரியம். கேரளாவில் ஒரு அம்மா போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க யமனில். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன மணி? பிளட் மணி கொடுத்து என்ன பண்ணிடலாம்? மீட்டு கொள்ளலாம். இங்கே வசனம் சொல்லுது, இவங்களுக்கு பிளட் மணி கொடுத்து என்ன பண்ண முடியாது?
மீட்டு கொள்ள முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்தா கதை நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆண்டவர் அப்படிலாம் பண்ணுவாரா? இந்த வசனத்தை ஆண்டவர் பண்ணுவார். சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒன்ஸ் யூ கிவ் இட் டு காட், யூ நீட் டு கட் இட் ஆஃப். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு யூ வாண்ட் டு பில்ட் சம்திங், யூ நீட் டு பிரேக். அதை உடைக்காமல், பழைய காரியங்களை உடைக்காமல் நீ கட்டவே முடியாது. எவ்வளோதான் கட்ட முயற்சி செஞ்சாலும் திரும்ப 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 இடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. இத்தனை ஆண்டுகள் அருமையாக உள்ள ஏமா திரும்ப திரும்ப இடிஞ்சிச்சு? ஏன்னா நான் இடிக்க வேண்டிய காரியத்தை இடிக்காமல் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதோட்டி கட்டதெல்லாம் திரும்ப திரும்ப என்ன ஆகிட்டு இருக்கு? இடிஞ்சிட்டு இருக்கு. இந்த வருஷம் என் கைகள் தடப்பட வேண்டும். எதுக்கு தடப்பட வேண்டும் என்றால், அருமையாக இடிப்பதற்கு, கொல்லுவதற்கு, அகற்றுவதற்கு என் கைகள் தடப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அருமையாக என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 51லேருந்து 53 வாசிக்கலாம். Numbers chapter 33 verse 51 through 53. நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது, ஏன்னா மோசே கானான் தேசத்துக்கு போகலங்க, ஆனால் தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்களை பார்த்து சொல்லுகிறான். அங்கே போகும்பொழுது அத்தேசத்து குடிகள் எல்லாம் உங்களுக்கு, தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து, சிலைகள் வார்ப்பிக்கப்பட்ட எல்லா சிலைகள் என்ன பண்ணும்? அழித்து விட வேண்டும். அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி. ஏன் பாஸ்டர் கொஞ்சம் ஆர்ட் பீஸ் ஷோகேஸ்ல வைக்கலாங்களா? இல்லை, வைக்கக்கூடாதுப்பா. எனக்கு என் ஆனிவர்சரிக்கு கிஃப்டா கொடுத்தாங்களே, வைக்கலாங்களா? வைக்கக்கூடாதுப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள என்ன இன்னைக்கு சிலவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சில வீட்டிலலாம் இப்படி இப்படி விக்கிரகத்தை எங்கே வச்சிருக்காங்க? ஷோகேஸில் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவார்டு, ரிவார்டு. ஐயா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து நரகல்னா என்ன தெரியுங்களா? இல்லை தெரியுமா? ஆண்டவர் பாருக்கு அதை கொண்டு போய் ஷோகேஸில் வைப்பியா? சர்ச் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம சில காரியத்தை உணராமல் இருக்கிறோம். இது அறவே அருவருக்கப்பட வேண்டிய, அகற்றப்பட வேண்டிய ஒன்று. தொடர்ந்து வாசிக்கலாம். அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி. கவனிங்கம்மா. அடுத்தது மேடைகளை எல்லாம் என்ன பண்ணுமா? நல்லா கவனிச்சிங்கன்னா, சாலமோனுக்கு பிறகு அடுத்தது நல்ல ராஜா யார் வேணும்? ஆசா தான் நல்ல ராஜா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 44 வரைக்கும் வாசிங்கன்னா நேரம் கடந்து போகுது, குறித்து கொள்ளலாம். எல்லாம் நல்லா செஞ்சான், மேடைகள் தகர்க்கப்படவில்லை. அதுக்கப்புறம் யோசபாத்து தன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக செம்மையானது செய்தான், எல்லாம் நல்லா செஞ்சான், மேடைகள் தகர்க்கப்படவில்லை. யோவாஸ் அதுக்கு பிறகு வரான். அவனுக்கு ஒரு வாசிக்கிறோம், அவன் யோய்தா இருந்த நாட்கள் எல்லாம் என்ன பண்ணான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனால் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. அமத்சியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அருமையுள்ள 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 4 வாசிக்கிறோம். அவன் பார்க்கும் பொழுது மேடைகளை தகர்க்கவில்லை. அருமையுள்ள அதுக்கு பிறகு உசியா ராஜா இல்லாவிட்டால் அசரியா ராஜா வருகிறான். அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், மேடைகள் தகர்க்கப்படவில்லை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள். அதுக்கப்புறம் ஜோத்தம், 1 King chapter 15, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they did what was right in the eyes of the Lord, but they never destroyed the high place. High place என்னம்மா? மேடைன்னா என்ன? மேடைன்னா சொல்லிட்டுங்களா? விக்கிரகம் போயிடுச்சு, ஆனால் விக்கிரகம் இருந்த இடம் அதான் காலியாக இருக்கே பாஸ்டர், அதான் ஒன்றும் இல்லையே. நாளைக்கு வரும். அப்பா இந்த கதை சொல்லியிருக்காங்க, பழைய ஆட்களுக்கு தெரியும். முந்திலாம் சுவிசேஷ கூட்டம் எல்லாம் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. இப்போல்லாம் ரட்சிப்புன்னு நேரம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஞானஸ்நானம் தானே. அப்போல்லாம் கூட்டம் முடிஞ்ச மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிறகு இவருக்கு வந்து கெட்ட பழக்கம் என்னென்னா பொடி போடுற பழக்கம். ஸோ எல்லாம் கெட்ட பழக்கம்லாம் விட்டுருங்கன்னா, அந்த பொடி போடலாம் வந்து வந்தார், முன்னாடி வச்சார், எல்லாம் பொடி டப்பாலாம் பழைய ஆட்கள் தெரியும், பொடி டப்பா இருந்து வச்சார். ஆனால் பாஸ்டெலாம் ஜோம் பண்ணிலாம் முடிச்சுட்டு எல்லாரும் பேசியிருக்கும் போது திடீர்னு பாஸ்ட்டை பார்த்தா பொடி டப்பா காணும். என்னடா பொடி டப்பா காணும்? ஆனால் இங்கே சர்ச்சில் யாரும் பொடி போடுறவங்க வேறு யாரும் இல்லையே. இவர் கொஞ்சம் சந்தேகம், ஒருவேளை இவர் திரும்ப போயிட்டு வாரோ, எதுக்கும் கேட்கலாம். பிரதர் இந்த பொடி டப்பா எடுத்தீங்களா, ஒப்பு கொடுத்தீங்க ஜோம் பண்ணி?
அதுவும் பாஸ்டர், அது வெள்ளி பொடி டப்பா பாஸ்டர். என்ன பொடி டப்பா? நான் போட மாட்டேன் பொடிலாம். நான் இன்னைக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், பொடி போட மாட்டேன். இந்த வெள்ளி தான் போட்டு, இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு வெளில கவுத்துக்கிட்டு டப்புன்னு அடிச்சு விட்டு எடுத்து போயிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போனார், அந்த பொடி டப்பா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு ஜோம் பண்ணலாம், அந்த பொடி டப்பா பேசுச்சு, நான் யார்? பொடி டப்பா. காலியாக இருக்கேன், நீ போடாத, எனக்கு என்ன வழி? பொடி போட்டு நீ போடாத, காலியாக இருக்கேன்னு பொடி போட்டு வச்சார். அப்புறம் இந்த சரக்கு சூப்பர் சரக்கு மோந்து தான் பாரு, மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். ஆமென். அருமையாவில் இது காலியாக இருக்குன்னு நினச்சிடாதம்மா. இன்னைக்கு இந்த காலியான மேடைகள் தான் அருமையாவில் பார்க்கிறோம். அவ்வளோ செஞ்சாங்க, அந்த சின்ன காரியத்தை ஏன் உடைக்கல? அது ஏன் உடைக்கல? கடைசியில் யார் திரும்ப வந்து உடைச்சது? எசேக்கியா ராஜா வந்து உடைக்கிறான். ஆமென். எசேக்கியா ராஜா நாட்களில் ஒரு பெரிய எழுப்பு நேரம் கடந்து போகுது. தயவுசெய்து வீட்டுக்கு போய் வாசிங்க. அருமையாவில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-5 வாசிச்சிங்கன்னா, எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்? மேடைகளை உடைக்கிறான். அது மாத்திரமில்லை, அந்த நாள் வரைக்கும் இந்த வெண்கல சர்பத்தத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அதை நிகுஸ்தான் என்று போட்டு அதை உடைச்சி, இது வெறும் விக்கிரகம் தான், இது வெறும் பிராஸ் தான் சொல்லி உடைச்சி எடுத்து போட்டான். இன்னைக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோ நாள் ஏமா அப்பப்போ எழுப்புதல் இல்லாமல் இருக்குது? எழுப்புதலுக்காக வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோமே. எசேக்கியா நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதல் கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த ஆண்டு நீங்களும் நானும் எழுப்புதல் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்ம கைகள் தடைப்படணும். எதுக்கு தடைப்படணும்னா, வெட்டுறதுக்கு தடைப்படணும், கொல்லுவதற்கு திடப்பட வேண்டும், அழிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில் அருமையுள்ள நாம் முன்னேறாதபடி சில தடைகள் உண்டு, சில பழக்க வழக்கங்கள் உண்டு. சில பழக்க வழக்கத்தை நான் வெட்டி விட வேண்டும். ஐயா, கொல்லுவதுன்னா ஆளை கொல்ல சொல்லம்மா, பழக்கத்தை கொல்லு. In English there's a saying, old habits. நல்லா தெரிஞ்சுங்களே, அது லேஸ்லெஸ் ஆகாது. நான் தான் கொண்டு அந்த அந்த பழைய பழக்கம் இருக்கு பாருங்க, அது லேஸ்லெஸ் ஆகாதுமா. அது தச்சு வச்சாலும் தர பூட்டி வச்சாலும் போற அதை கொல்லுமா. We need to kill that habit of gossip. அந்த புறம் கூறுகிற அந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கே, அதை கொன்று விட வேண்டும், குறைக்க கூடாது. நன்றா இருந்து கொள்ள. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேர் குறைக்கிறதுனால வாழை திரும்ப வந்து ஜாஸ்தி ஆயிடும். அந்த மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த புதிய ஆண்டு கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார், சித்தமுடையவராக இருக்கிறார். ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ வெட்டி விட வேண்டிய காரியத்தை வெட்டி விட வேண்டும். அதற்கு கைகள் தடப்பட வேண்டும். ஆமென். சவுலுடைய ஒரே பிரச்சனை தான்மா, கொண்டுட்டு வானா, கொண்டுட்டு வரல, கொண்டுட்டு வந்துட்டான். இன்றைக்கு அவசியம் இல்லைம்மா, வேண்டாம். kill it, destroy. அதை அழித்து விட வேண்டும். சில உறவுகளை அழித்து விட வேண்டும். இந்த உறவுகள் உனக்கு நல்ல உறவுகள் அல்ல. இந்த உறவுகள் அருமையாக உன்னை கர்த்தரிடத்தில் சேர்க்காது, அவசியம் இல்லை. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இது கர்த்தர் உனக்கு கொடுத்த உறவு. மற்ற எந்த ஒரு உறவும் ஆவிக்கிற வாழ்க்கை கெட்டதுனா வெட்டி போடு, அதை வெட்டி போட வேண்டும். இந்த வருஷம் அருமையாக அதற்கு கைகள் தடப்பட்டால் கட்டப்பட முடியும். ஆமென். we have to make our hands strong. என் கை வர மாட்டேங்குது, இல்லைங்க, வரணுமா, கை வரணுமா, கை வெட்டுறதுக்கு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் the Lord is about to do something great. இந்த சபையில் ஒரு எழுப்புதல் கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அதற்கு வெட்டி விடுவதற்கு கைகள் தடப்பட வேண்டும். அப்படி தடப்பட்டால் கர்த்தர் நம்மதிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, அப்பொழுது ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். ஆமென். இது நம்ம தன் புருஷன் தன் தகப்பன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அருமையால் இன்றைக்கு நீங்கள் நான் அறிய வேண்டும், இந்த கல்யாண திருமண வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு விட வேண்டிய காரியங்கள் விட்டுவிட வேண்டும், வெட்ட வேண்டிய காரியங்கள் வெட்ட வேண்டும். அப்பொழுது உன் கல்யாண, உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். கண்ணை முடிச்சு பிக்கலாமா? கண்ணை முடிச்சு பிக்கலாம். லெட் யூர் ஹேண்ட்ஸ் பி ஸ்ட்ராங். உங்கள் கைகள் தொடப்பட கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆசைப்படுறோமா? கோரேஸுடைய சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு சப்போர்ட் வேணுமா? சக்கரவர்த்தியை கூட இருக்கிறார், லெட்டர் கொடுத்திருக்கார், கட்டளை பிறப்பித்தார், கொண்டு போப்பா, எல்லாம் கொண்டு போ. எந்த அளவுக்குன்னா
எஸ்ரா திரும்ப கேட்கறது வெக்கப்பட்டானா. அந்த அளவுக்கு வெக்கப்படுற அளவுக்கு சப்போர்ட் எஸ்ரா பெற்றுக்கொண்டா. அவ்வளோ சப்போர்ட் இருந்து வேலை நின்று போச்சுமா. வேலை நின்று போச்சு. வசனத்தை கேட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உன்னோட கர்த்தர் பேசுகிறார். புதுசாலாம் இல்லை, வசனத்தை கேட்டு வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வசனத்தை கேட்ட மக்கள் ஆகிய நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் கைகள் தடப்பட வேண்டும். எதுக்கு தடப்படணும்னா, சில காரியத்தை வெட்டி விட வேண்டும், சில காரியங்களை அறுத்து விட்டு விட வேண்டும். அப்பொழுது புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பழையவைகளை ஒழித்து விட வேண்டும். ஆமென். சவுலே சவுலே, இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணலாம் பரவாயில்லப்பா, ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ தயவுசெய்து என்ன பண்ணுற, நீ போய் கம்ப்ளீட்டாக அமலேக்கை கொண்டு விட்டு வா, அழித்து விட்டு வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான இன்றைக்கு வேண்டாம்மா, நம்ம சுய புத்தியில் சார வேண்டாம். ஐயா இன்றைக்கு சில அறிவு சில காரியங்கள் சொல்லுவேன், தயவுசெய்து கேட்க வேண்டாம். ஆமென். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? கூலிக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆலோசகர்கள். கூலிக்கு ஏற்படுத்த ஆலோசகர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பரவாயில்ல, தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து கவனிக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவர் உன்னை சத்ருவா மாற்றுகிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் பாலாக்கு கூலிக்கு என்ன பண்ணுறான், யாரை கூப்பிடுறான்? ஆமென். சபிக்க ட்ரை பண்ண என்ன பண்ணான்? சபிக்க முடியல. கடைசியில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாமா. என்ன சொல்லிட்டு போயிட்டான்? டே என்ன சபிக்க முடியல, ஒன்று சபிக்கணும்னா அவங்க கடவுள் தான் சபிக்கணும். நீ என்ன பண்ணுற, உன் பொண்ணுங்களை சாயங்கால நேரத்தில் அப்படியே போய் அப்படி வாக்கிங் போயிட்டு வர சொல்லு, அப்படியே உடுத்திட்டு அப்படியே போக சொல்லு. அப்போது அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி மயங்கி வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு வா, வீட்டுக்கு வந்து அவங்கள சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணு, உன் கடவுளை கொடு, அப்புறம் வேசித்தனத்தை ஈடுபடு. அப்புறம் கவலையப்படாத, அவங்க கடவுளே அவங்கள அழிச்சிடுவார். கூலிக்கு ஆலோசகர்கள். ஜாக்கிரதையாரமா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வெட்டுறதில்லை, கொல்றதில்லை. நம்மெல்லாம் சமாதான பறவை விடுறவங்க தானே நம்மலாம். நீங்கள் நம்ம ஆண்டவரே சொல்லிட்டார், நான் சமாதானத்துக்காக வந்தேன், பட்டயத்துக்கு வந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த ஒரு அருமையாவிலே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் பெருகுதல் இல்லை, கட்டுமான பணி இல்லைம்மா. Can we start to kill and destroy? Oh, hallelujah, 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 hallelujah. If you're going to promised land, I want you to destroy. Promised land na ஆண்டவரே blessing தானா? ஆமாப்பா. அந்த தேசத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களே, அங்கே போய் என்ன பண்ணுங்க, மேடைகளை தகர்த்து விடுங்கள், விக்கிரங்களை அழித்து விடுங்கள், விக்கிர தோப்புகளை எரித்து விடுங்கள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரிகோ, அப்பா இது நல்லா இருக்கும்பா, ஆனால் அதை அழிச்சிருப்பா. பரிசுத்தம் சாபம் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று. பரிசுத்தம் சாபம் ரெண்டும் ஒன்று. ஆமென் ஹல்லேலூயா. அதை தொட்டா உனக்கு சாபமா, உனக்கு அது வேணாம், அதை அழிச்சிடு, அதை கொன்னுடு. ஆமென். இது கர்த்தருக்கென்று பரிசுத்தம். ஆமென் ஹல்லேலூயா. அதை நீ கை வச்சிடாத. அதை வச்சுட்டுனா நீ வாழ முடியாது, நீ தேர முடியாது. இந்த வருஷத்தில் கர்த்தரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இதுக்கு வரணுமா? யூத மக்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பிள்ளைகளை கொண்டு போவாங்க, ஆலயத்தை கொண்டு போவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரைட் டு சே, பட் இன் கல்ச்சரலி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அங்கே போய் பலி செலுத்த கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? சின்ன சின்ன பிள்ளைங்க போய் பலி செலுத்த ஆடை வெட்டுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆவிக்குற வாழ்க்கையில் இதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து நீ என்ன பண்ண தெரியுமா? இதை நீ கொன்று விட வேண்டும். ஆமென். ஐயோ எனக்கு ஆசையாக இருக்கே, இல்லைப்பா இது ஆண்டவருக்கு நேர்த்து கொண்ட ஒரு காரியம், இதில் நீ என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. இதை கத்திருக்கின்ற என்ன பண்ணணும், நீ அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். கேன் இமேஜின்? சின்ன பிள்ளைங்க சாக்ரிஃபைசிங். நம்ம இன்றைக்கி பார்த்து நம்ம இந்த மைண்ட் செட்டுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு காரியம். பட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ் இன் தி கல்ச்சர். வேதத்து நாட்கள் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம அந்த செய்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். பரவாயில்லம்மா, இது உனக்கு இஷ்டமாக இருக்கலாம், இதுலேருந்து என்ன பண்ணு, நீ இதை அப்படியே அழிச்சிடணும்ப்பா, நீ இதை அப்படியே அழிச்சிடணும். ஏன்னா நாளைக்கு நீ வளரும்போது இது ஒன்று அழிச்சிடும், இது ஒன்று அழிச்சிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
I'm taking some time, ஏன்னா I want certain things to be killed. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய பழக்க வழக்கத்தில் சில காரியங்கள் கொல்லப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். போதுமா, இவ்வளவு நாள் இருந்து அப்படியே தொடர்ந்து வந்தது போதும். இந்த புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், நிறைய வாஞ்சை இருக்குது. அது நடக்கணும்னா இது அழிஞ்சாதான் ஒழிஞ்சாதான் நடக்கும். இதோ புதிய காரியத்தை செய்வன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன். ஐ எம் willing to do, but you know what, நீ விட வேண்டிய காரியங்கள் விட வேண்டிய காரியம் விட்டு விட வேண்டும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் என் கைகளை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பல காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் மாஞ்சை உண்டு, ஒரு பக்கத்தில் விருப்பம் உண்டு, ஒரு பக்கத்தில் அபிஷேகத்தை நாடுகிறோம், பரிசுத்தத்தை நாடுகிறோம், உங்களுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நாடுகிறோம், ஊழியத்தை நாடுகிறோம். இதெல்லாம் இருக்கு தகப்பனே. ஆனால் மறுபக்கத்தில் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை வெட்டிவிட வேண்டிய காரியங்களை வெட்டி விடாமல், ஆண்டவரே அழிக்க வேண்டிய காரியங்களை அழிக்காமல் இருக்கிறோம் ஐயா. இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் அழித்து போட, ஒழித்து போட எங்கள் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவீராக. இந்த காலவெளியில் வந்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவரே கர்த்தர் தாமே நடப்பிக்கும்படியா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.